நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். சீக்கிரமாக விஜய் காவேரி 2 பேருமே ஒன்றா சேர்ந்து அம்மு வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற வீக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வேகமாக வந்துட்டு விஜய் வந்து அம்முவை கிளப்பி விட்டுட்ருப்பாங்க. கிளம்புனதுமே அம்மு சீக்கிரமா மிஸ் இன்னைக்கு சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி விஜய் கூட்டிகிட்டு போவார் ஸ்கூலுக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காவேரியும் கால் பண்ணுவாங்க. சார் என்ன வந்துட்டிங்களா இல்லையா, என்னாச்சு? அதான் நான் சொன்னனே சீக்கிரமாக இன்றைக்கி ஸ்கூலுக்கு வர சொல்லி, ஏன் இவ்வளோ லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, மிஸ் ரெகுலர் டைம்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி வர சொன்னீங்க, அம்மு எந்திரிச்சு கிளப்பி விட்றக்கே லேட் ஆகிடுச்சு மிஸ், நான் இன்னும் ஒரு 4 மினிட்ஸில் வந்துட்டு ஸ்கூலுக்கு ரீச் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வெளியிலேயே தான் சார் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜயும் அம்முவும் 2 பேருமே ஸ்கூலுக்கு ரீச் ஆனதுமே வெளியிலேயே நின்று ஓடி வருவாங்க. காவேரி, அம்மு சீக்கிரமாக வா, நம்ம போய் இன்றைக்கி நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது, இவ்வளோ அசால்ட்டாக இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய், மிஸ் என்னாச்சு மிஸ், ஏன் இவ்வளோ ஹரிபரியாக இருக்கீங்க? இன்றைக்கி தான் மதர்ஸ் டே ப்ரோக்ராம்னு தெரியும், ஆனால் உங்களுக்கு தானே வேலை இருக்கும், அம்முக்கு என்ன இருக்க போகுது, ஏன் அவளை வந்து இவ்வளோ ஹரிபரியாக கிளப்பி வர வச்சு நீங்களும் அவசரமாக கூட்டிகிட்டு போகிறீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் மிஸ் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, உடனே என்ன சார், நான் வந்து அம்முக்கு எதுவுமே பண்ணாமல் அப்படியே அவளை வந்து ஃபீல் பண்ண விட்டுருவேனா? அன்றைக்கி பேர் கொடுக்கும்போதே நான் டிசைட் பண்ணிட்டேன், அம்மாவோட சேர்ந்து அவளுக்கு பதிலாக அவள் அம்மாவுக்கு பதிலாக நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவளை சந்தோஷப்படுத்தணுன்னு. எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மாவோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என் அம்மா என்ன எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு என்னால் ஃபீல் பண்ண முடியாதா, என்னால் உணர முடியாதா? அந்தளவுக்கு தான் என்னோட அம்மாவோட பாண்டிங் இருக்குதுன்னு நினச்சிங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மிஸ், நான் இதை உங்ககிட்ட வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை, நீங்கள் வந்து வேறு ஏதாவது விதத்தில் வந்து அம்முக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அவள் கூடவே இருந்து சந்தோஷப்படுத்துவீங்கன்னு நினச்சேன், ஆனால் அவள் அம்மாவோட இடத்துல இருந்து நீங்கள் அவளுக்காக மதர்ஸ் டே அன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் மிஸ், உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் எதுனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களோட சப்போர்ட் எல்லாம் வேண்டாம் சார், நானும் அம்மாவுமே எல்லாமே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. உடனே அம்மு ஹாப்பியாக இப்போ பார்த்தியா, உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மிஸ் உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, மேம் மிஸ் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மிஸ், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்லுவாங்க. நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல மிஸ், இன்றைக்கி ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் அப்போ தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார், இதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆமாம் மிஸ், நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறோம்னு நீங்கள் எங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி அம்மா கேட்க, அதெல்லாம் சீக்ரெட், இப்போ சொல்ல தானே போகிறேன், கொஞ்ச நேரத்தில் நீ தானே ப்ராக்டிஸ் பண்ண போகிற, ஸோ முக்கால்வாசி ஒர்க்கு நான் உனக்கு தான் கொடுத்துருக்கேன், நான் வந்து ஜஸ்ட் உங்க கூட சப்போர்ட் தான் பண்ணுவேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே மிஸ், நான் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் அழகாக பண்ணி நான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவேன், நம்ம தான் மிஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்ல, வெரி குட், இந்த மாதிரி தான் நீ போல்டாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும், வெரி குட் அம்மான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்னது 1 பை 1 எல்லாமே அம்மாவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும்போது, புரிஞ்சுதாமோ உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு மிஸ், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரியே நான் ஸ்டேஜில் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஃபஸ்ட்டு நானும் நீயும் சேர்ந்து ரேம்ப் வாக் போகணும், அதுக்கப்புறம் இது மதர்ஸ் டேன்றதுனால நீ வந்து மதர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணி ஏதாவது ஸ்டோரியோ இல்லை வந்துட்டு கவிதையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சின்னதாக மெசேஜ் கூட நீ சொல்லலாம், ஆனால் வந்து நீ சொல்கிற மெசேஜே ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்துச்சுன்னா ஜட்ஜஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ, ஸோ அந்த பாட்டை நான் உனக்கே கொடுத்துட்றேன், நீ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறியோ, எப்படி நீ உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை நீ சொல்லிக்கலாம், பட் ரேம்ப் வாக் நானும் நீயும் சேர்ந்து க்யூட்டாக நடிக்கணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நான் சூப்பராக பண்ணிடுவேன் மிஸ், பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரியும் அம்மும் 2 பேரும் சேர்ந்து கிளாஸ் ரூம்லேயே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வரதுக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுமே, அம்மு இப்போ நீ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கியா, ஸ்டேஜில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, சூப்பர் மிஸ், நான் நல்லா பண்ணிடுவேன், கண்டிப்பாக நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் ரொம்ப போல்டாகவும் ஸ்போர்ட்டிவாகவும் பேசுவாங்க. அந்த டைமில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிளாஸ்க்கு வந்துடுவாங்க. எல்லோரும் குட் மார்னிங் மிஸ் அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட சொல்ல, குட் மார்னிங், இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகிட்டிங்களா, நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி
காவேரி மிஸ் வந்து எல்லாருக்கிட்டேயும் கேட்க ஒவ்வொரு குழந்தைங்களுமே ஒவ்வொரு கதையாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் எங்கள் அம்மாவோட சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறேன், பாட்டு பாட போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக அவங்களோட வந்து தாட் எல்லாமே சொல்லிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அம்மு ஓடி வந்து காவேரி கிட்டே கேட்பாங்க, மிஸ் எனக்கும் டான்ஸ் பாட்டெல்லாம் ஆடணும் போல் இருக்குது, நம்ம சின்னதாக ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்ன மாதிரி கேட்க, சூப்பர் பண்ணிடலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்னதாக பாட்டு பாடலாம், அந்த பாட்டுக்கு டான்ஸும் ஆடி காமிச்சிடலாம், ஓகேவா அப்படின்ன மாதிரி சொல்ல, ஓகே மிஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கும் செப்பரேட்டாக போய் ஒரு 10 நிமிஷம் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. காவேரியே நினைப்பாங்க, இவள் அப்பா மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கா, எல்லாத்தையுமே டக்குன்னு புரிஞ்சுக்கிறா, எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப விவரமாகவும் ரொம்ப அறிவாளித்தனமாகவும் இருக்கா அப்படின்ன மாதிரி காவேரியை நினச்சி பெருமைப்பட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதுமே, சார் ஸ்கூல் டைமில் எதுக்கு கால் பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ரோக்ராம் டைமில் நாங்களே இன்வைட் பண்ணுவோம், அந்த டைமுக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா போதும், இப்போல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, மிஸ் அதுக்கு இல்லை மிஸ், பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன், ஏதோ பர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு வேறு சொன்னீங்கல்ல, என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னு எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்குது, அதனால தான் கேட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, அதெல்லாம் சீக்ரெட், நீங்கள் ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, ஓகே மிஸ்ன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு சாரதா விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. விஜய் தம்பி எங்கே இருக்கீங்க, இப்போ எல்லாமே ஓகேவா, அவள் உங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாளான்னு சொல்லிட்டு சாரதா கேட்க, உடனே விஜயும், இப்போ பரவாயில்லத்த, அவளுக்கு இந்த 2 நாளாக வந்துட்டு நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கா, ஆனால் நேற்றுக்கு ஒரு என் விஷயம் என்கிட்ட கேட்டால் பாருங்கத்த, எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, என்ன தம்பி கேட்டால், திரும்பி பழைய மாதிரி ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டாளா, எடுத்தெறிஞ்சு ஏதாவது பேசி உங்களை ஏதாவது திட்டி மனசை காயப்படுத்திட்டாளா அப்படின்ன மாதிரி சாரதா கேட்க, அதெல்லாம் இல்லைத்த, அம்மு வந்துட்டு எனக்கு தத்து கொடுக்குறீங்களா, நீங்கள் வேணால் வேறு கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் ஒய்ஃபு குழந்தைன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க, அம்முவை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, நான் அம்முவை வளர்த்துக்கிறேன், எனக்கு என்னமோ அம்மு மேலே அப்படி ஒரு பாசம் பாண்டிங் வருது, அம்மு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு புலம்புறாத்த, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன பிடிக்கலையா, ஆனால் அம்முவை மட்டும் அவளுக்கு பிடிச்சிருக்கான், நான் வேண்டாமா, அம்மு மட்டும் வேணுன்றான், இதுக்கு நான் என்னத்த பதில் சொல்லுவேன், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அழுகிற மாதிரி ஆகிடுவாங்க. அத்தை ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க, நான் பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே இல்லை தம்பி, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குது, காவேரி நிலைமை யோசிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி, அவள் பாவம் பாருங்களேன் எப்படி கேட்டிருக்கானு உங்ககிட்ட, அவளுக்கு கல்யாணத்துலேயோ இல்லை மற்றவங்க ஃபேமிலியில் போய் இருக்கிறதுலையோ விருப்பமே இல்லை தம்பி, இப்போதைக்கு அவளுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை ஒரே ஆசை அம்மு மட்டும்தான், அவள் என்ன தான் வந்துட்டு அம்முவை பற்றியும் உங்களை பற்றியும் அவளுக்கு ஞாபகம் வராமல் இருந்தாலும் தாய் பாசம்ன்றது ஒன்று இருக்குல்ல, அது எப்படி அவளை போட்டு கஷ்டப்படுத்துது, அவளை எப்படி இழுக்குதுன்னு பார்த்தீங்களா, நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல அம்முவை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எப்படி எந்த தைரியத்தில் வந்து உங்ககிட்ட அவள் கேட்டிருக்கான்னு பாருங்களேன், பாவம் அவளுக்கு அவள் குழந்தை தான் அம்முங்கிறது தெரியாமல் மனசளவில் இவள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கிறத நினச்சிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது தம்பி, பாவம் யாருக்குனாலும் அந்த தாய் பாசம்ன்றது உள் மனசில் இருக்க தானே செய்யும், அம்முவே அவள் கண்ணு முன்னாடி இருக்கா, அம்முக்கு எல்லா வேலையும் அவள் செய்கிறான், இருந்திருந்தும் அம்மு தான் அவளோட குழந்தைங்கிறது தெரியாமல் அவள் தவிச்சிட்ருக்கா பாருங்களேன் அப்படின்ன மாதிரி சாரதா ரொம்ப ஃபீலிங்ஸாக பேச, விஜய்க்கும் அழுக வந்துடும், கண்ணெல்லாம் கலங்கிரும், எனக்கும் புரியுதத்தை, காவேரியும் அம்முவும் எவ்வளோ பாண்டிங்கோடு இருக்காங்க, எவ்வளோ அட்டாச்மெண்ட்டோடு இருக்காங்கன்னு எல்லாமே புரியுது, ஆனாலும் எப்படி அவள் சொல்கிறத ஏற்றுக்க முடியும், இப்போ நான் தத்து கொடுக்குறேன் இல்லை அம்மு உங்ககிட்டே இருக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறமா நானும் காவேரியும் நிரந்தரமாக ஒன்று சேரவே முடியாதத, அதனால தான் இதை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க, என் பிள்ளையெல்லாம் நான் அப்படி கொடுத்துட மாட்டேன், என் பொண்ணுக்காக தான் நான் உயிரோடையும் இருக்கேன் வாழ்ந்துக்கிட்டும் இருக்கேன், அதை பற்றியே நீங்கள் இனிமேல் பேசக்கூடாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டேன் அத்தை காவேரி கிட்ட அப்படின்ன மாதிரி சொல்ல, ஆமாம் தம்பி நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான், நாள் போக்கில் அட்லீஸ்ட் அம்முக்காகவாவது உங்களை கல்யாணம் பண்ணணும்னு அவளுக்கு கட்டாயம் வரதான் போகுது பாருங்களேன், இப்போ அம்மு மேலே இந்த அளவுக்கு பாசத்தோடையும் அரவணைப்போடையும் இருக்கான்னா அப்போ கண்டிப்பாக அவள் மனசு வந்து கரைஞ்சிட்டே வருதுன்னு தான் அர்த்தம், எனக்கு இதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாரதா ஃபோனை வச்சுருவாங்க. அதே டைமில் விஜயும் யோசித்து பார்ப்பாரு, சரி எப்படி இருந்த காவேரி, இப்போ அம்முக்காக எல்லாமே பண்ணுறேன், எனக்கு வாழ்க்கையே கூட வேண்டாம் கல்யாணமே வேண்டாம், அம்மு மட்டும் இருந்தால் போதும் அவளை நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்குறான்னா
கண்டிப்பாக அவகிட்ட இவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு. நம்ம கூடிய சீக்கிரம் நினச்ச மாதிரியே எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்து அம்முக்கும் அவள் அம்மா கிடைக்க போகிறா, காவேரிக்கும் அவள் குழந்தை கிடைக்க போகிறா. அந்த ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ன மாதிரி விஜய் யோசிச்சுட்ருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே பேரண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜயும் ஸ்கூலுக்கு போயிடுவார். எல்லா பேரண்ட்ஸும் உட்காந்துருப்பாங்க. ஒன் பை ஒன்னாக வந்துட்டு ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்களோட அம்மாவோட பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இவங்க 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கிட்டேயும் அம்முக்கிட்டேயும் போய் என்ன மிஸ், உங்களுக்கு தான் ரொம்ப நர்வஸாக இருக்குது போல இருக்குது, காவேரி பாப்பா பாருங்கள் எவ்வளோ கூலாக இருக்கான்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாப்பா மிஸ்ஸு தான் டென்ஷனாக இருக்காங்க, ஸ்டேஜில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு எனக்கெல்லாம் பயமே இல்லைப்பா, நான் போல்டாக பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்ல, வெரி குட்டாக செல்லும், ஆல் த பெஸ்ட்னு சொல்லிவிட்டு விஜய் போயிடுவார். அடுத்தது 2 பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சு தான் 3ஆவதாக வந்துட்டு காவேரியும் அம்மாவும் போவாங்க. 2 பேரும் போய் சூப்பராக பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டோரி சொல்லுவாங்க. அம்மா வந்து அவங்க அம்மா பற்றின ஸ்டோரி சொல்லும்போது அந்த ஸ்டேஜில் இருந்து எல்லாருக்குமே அழுக வந்துடும். அவள் வந்து அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டதையும், அம்மா வந்து எனக்கு சடனாக வந்தாங்க, அந்த கடவுள் வந்து எனக்கு அம்மாவை கொடுத்தாங்க, அம்மா வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் எல்லா சந்தோஷமும் எனக்கு கிடைக்குது, என் அப்பாவும் வந்துட்டு எனக்கு இன்னொரு அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் ரொம்ப க்யூட்டாகவும் அந்த மழலை குரலில் வந்துட்டு அழகாக சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப எமோஷன் ஆயிடுவாங்க. விஜய் காவேரி 2 பேருமே அழுதுருவாங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து எல்லாருமே கிளாப் பண்ணும்போது காவேரிக்கும் விஜய்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அம்மாவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி முடிச்சதும் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற பாண்டிங் எப்படி, அவங்களோட புரிதல் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குவிஸ் மாதிரி வைப்பாங்க. அதில் வந்துட்டு காவேரி அம்மு 2 பேருமே வந்துட்டு எல்லா கொஷின்ஸ்க்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க வீட்டில் பண்ணுறது பண்ணாதது அதை பற்றின சம்மந்தமாக எல்லா கேள்விக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க வின்னர் யாருன்னு சொல்லிட்டு. எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் வந்து 3rd ப்ரைஸ் 2nd ப்ரைஸ்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கோயிங் டு காவேரி பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு அளவு கடந்த சந்தோஷம் இருக்கும். அப்படியே விஜய் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு எந்திரிச்சு பயங்கரமாக கிளாப் பண்ண அங்கே இருக்க எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஆமாம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இவங்களுக்கு தான் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், அந்த குழந்தையும் ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு, அதே மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இவங்க கரெக்டாக பதில் சொன்னாங்க, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமாக இருக்குது, அப்போவே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அங்கே இருக்கவங்க பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா காவேரி பாப்பாவையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு பெஸ்ட்டு மதர் அண்ட் டாட்டர்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. அதை பார்த்ததுமே காவேரிக்கு கண் கலங்கிரும். இப்போ விஜய் அதை பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆயிடுவார். எல்லாருமே அங்கே இருக்கவங்க பயங்கரமாக வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு வெளியில் வந்துட்டு காவேரி வரும்போது விஜய் காவேரி கையவே பிடிச்சி, தேங்க்யூ ஸோ மச் மிஸ், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் என் குழந்தைக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எஃபோர்ட் போட்டு அவளுக்காக இதெல்லாம் பண்ணுவீங்க, அவளோட சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் சொன்னேனே சார், என் லைஃப்லேயும் நீங்கள் காலையில் என்ன சொன்னீங்க, அம்முக்காக தான் நான் இருக்கேன், அம்முக்காக தான் எல்லாமே பண்ணுறேன்னு, இப்போ என் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நானும் அம்முக்காக மட்டும்தான் எல்லாமே யோசிக்கிறேன், அதனால் அம்முக்காக எவ்வளோ எஃபோர்ட் வேணும்னாலும் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, உடனே விஜய் காவேரி பாப்பாக்கிட்டேயும் சூப்பர் அம்மு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், செம்மையாக க்யூட்டாக பண்ண, இதெல்லாம் எப்படிடா உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் தெரியும்ப்பா நாங்கள்லாம் அப்படின்ற மாதிரி காவேரி பாப்பாவும் ஒரு பக்கம் க்யூட்டாக பேசிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை வந்து காவேரி வந்து வேணும்னே விஜய் கையில் கொடுப்பாங்க. அதை விஜய் பார்ப்பாரு. பெஸ்ட்டு மதர் அண்ட் டாட்டர்னு போட்டிருப்பாங்க. உடனே அதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நீங்கள் 2 பேருமே பெஸ்ட்டு மதர் அண்ட் டாட்டர் தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் வந்து இந்த அளவுக்கு உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்தி வச்சு உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இவ்வளோ புரிதலை ஏற்படுத்துகிறாருன்னா நீங்கள் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட்டு மதர் பெஸ்ட்டு டாட்டர் அப்படின்ற மாதிரி விஜய் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அதுக்கப்புறம் காவேரி வந்து விஜய் பார்த்து கேட்பாங்க, பார்த்தீங்களா காலையில் நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் வந்து எனக்கு அம்முவெல்லாம் கொடுக்க மாட்டேன், அம்மு தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ ஸ்கூல்லையே எங்கள் 2 பேர்த்தையும் பெஸ்ட்டு மதர் அண்ட் டாட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு
நான் அம்மு கூட க்ளோஸாக இருக்கிறதையோ அம்மு கூட கேர் பண்ணிக்கிறதையோ நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ன மாதிரி சொல்ல, மிஸ் நான் எப்போவுமே உங்களை வந்து எதுவுமே சொன்னது கிடையாதே, பட் காலையில் நீங்கள் கேட்டது தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ன மாதிரி சொல்ல, கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும் பாருங்கள். அம்மு வந்து என் மேலே ரொம்ப பாசமாக தான் போகிறா. அப்பா முக்கியமா இல்லை காவேரி மிஸ் அம்மா முக்கியமான்னு கேட்கும்போது, அம்மு வந்து எனக்கு அம்மா தான் முக்கியம்னு சொல்கிறாளா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, உடனே அப்படிலாம் நடந்தால் நான் ஒன்றும் பொசசிவெல்லாம் ஆக மாட்டேன் மிஸ், எனக்கு சந்தோஷம்தான். அவளுக்கு எல்லா கேரிங்கும் கிடைச்சா அவளோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா கேரிங்கோடையும் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, உடனே காவேரியும் சிரிப்பாங்க. காவேரி சிரிச்சிட்டு, இது என் லைஃப் எங்கே என்னை நோக்கி போகுது, எதுக்காக இப்படிலாம் போகுதுன்னு தெரியல, ஆனால் அம்மு மேலேயும் அளவு கடந்த பாசம் வந்துருச்சு, அட் த சேம் டைம் விஜய் சார் மேலேயும் நல்ல மரியாதையும் மதிப்பும் வந்துருச்சு. ஒரு வேளை அம்மா சொன்ன மாதிரி நம்மளுக்கு இவர் தானே கடவுள் வந்து எழுதியிருக்காரா, கடவுளாக பார்த்து தான் இவரை நம்ம லைஃப்பில் அனுப்பியிருக்காரான்னு ஒன்றுமே புரியலையே. அட்லீஸ்ட் இந்த அம்மு சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவாது நம்ம கூடிய சீக்கிரம் நல்ல முடிவாக எடுக்கணுங்கிற மாதிரி காவேரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு 3 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருப்பாங்க.